ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. ஸோ மக்கள் நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேதுனாலே நம்ம மக்கள் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி ஏன் இவ்வளோ மக்கள் ரொம்ப இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா உண்மையில ராகு கேதுகள் தீய பலன்கள் மட்டும் தான் தருவாரா? இல்ல நல்ல பலன்கள் எதுவும் குடுப்பாங்க? குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகுறாரு? அத பத்தி சொல்லுங்க. பாரம்பரியமாகவே நம்ம தொன்று தொட்டு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறத தான் பெயர்ச்சியில் பார்க்குறோம். குரு, சனி, ராகு, கேது. இதில் குரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி வந்து சனியும் ராகு கேதும் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவரோ கெட்டவரோ ஆகி விடுகிறார்கள். அதை வைத்து தான் ராகு கேது வந்து நமக்கு பாதிப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும், பார்க்க முடியும். யோக ராகு என்றது வழக்கில் இருக்கு. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு அது அவங்களுடைய ஜாதக பலன். இப்போ ராகு வந்து 18 மாதத்துக்கு ஒரு முறை மாறுது. குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது. சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுனுடைய திசையே 18 வருஷம். அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுவும் கேதுவும் வந்து ரிவர்ஸில் வர்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் அதில் வர்றாங்க. இது வந்து வெட்டுப்புள்ளி. இது வந்து கிரகம் கிடையாது. இப்போ நமக்கு கிழமையே ராகு கேதுக்கு கிழமை கிடையாது. மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிழமை இருக்குது, 7 நாள் தான். அதனால் ராகு கேது என்பது ஒரு மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்பை சூட்சுமமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது தான் உயிரின் ஆரம்பம், ராகு என்பது உயிரின் முடிவு, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த பிறவிகளுக்கு சுழற்சிக்கு கூட காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே 2 பயிற்சிகள் பார்க்குறோம் இல்லையா? திருக்கணிதம், வாக்கியம். அது மாதிரி இப்போ இது திருக்கணிதத்திலே கூட ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு இருக்கு. இப்போ ட்ரூ நோடு பிரகாரம் நவம்பர் வந்து 25ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறது. அதாவது கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வர்றார். வந்துட்டு உங்களுக்கு 2028 மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ யாருக்காவது ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு பிரகாரம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ கெட்டது செய்யக்கூடிய ஒரு தன்மையில் ராகு இருக்கும்போது அளவற்ற கெட்டது பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சீற்றங்கள் நடக்குது இல்லையா? இப்போ ஒன்றுமில்லை, போர் நடக்கிறதே ராகு தான். அதே மாதிரி இப்போ சைபர் கிரைமில் கூட இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். நவீனத்தை கொடுப்பது ராகு தான், அதுலேயே பிரச்சனை பண்ணுறது ராகு தான். அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ போதை சம்மந்தப்பட்டது, கடத்தல் சம்மந்தப்பட்டது, தீய பழக்க வழக்கங்கள், அது மாதிரி ரொம்பவுமே வந்து தீவிரவாதத்தன்மை, அதாவது எக்ஸென்ட்ரிக்காக பேசுறது. இதே ராகு வந்து சயின்டிஃபிக்காக நன்மைகளை செய்கிறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ராகு. அப்போ நம்ம வந்து நமக்கு ராகு நல்லவரா கெட்டவரான்னு தான் பார்க்கணுமா ஒழிய, பொதுவாக அவருடைய பிரச்சனை தான். ஆனால் அவர் வந்து நமக்கு நல்லவராக இருந்தார்னா அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருவார். அதாவது கொடுப்பதில் வந்து அளவில்லாமல் கொடுக்குறவர், பிரம்மாண்டத்தின் அறிகுறி. அதனால் நன்மை கொடுப்பார். கேது வந்து சுருக்குவார், ராகு வந்து பெருக்குவார். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஜாதக ராசிக்கு பிரகாரம் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பலன் நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஸோ எந்த வித பலன்கள்லாம் இருக்குங்க ஐயா? தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நன்மை தருபவர்கள் 2 பேருமே. இப்போ வந்து ஒரு கமிஷன் வகை தொழில், ஒரு கலைத்துறை, ஐடி லைனு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புக்கு ராகு கேது சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பணம் போட்டு பணம் பண்ணுறேன், பல்காக ஃபைனான்ஸ் பண்ணுறேன், இப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்போ இவங்க 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த வேலைகள், அறிவு சார்ந்த சப்போர்ட்டு, இதையெல்லாம் வந்து கெட்ட ஆற்றலாக வளர்க்குறார். அதை வந்து தடுக்கிறார்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கெட்டவன் வந்து தனஸ்தானத்தில் உட்காந்தா என்ன பண்ணுவார்? ம். அதனால் கொடுத்து கெடுத்துருவார். அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவார். அதனால் கேஷியர் போஸ்ட்டு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ராகு திசை புத்தி நடக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேது திசா புத்தி நடக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக. இப்ப 2ஆம் இடம் சொல்லும்போது பேச்சு ஸ்தானம்னு சொல்லலாம். ஸோ ம். அங்கேயும் ராகு வரனால உங்க பேச்சு இப்படி மாறுக்கலாம். பேச்சு வந்து பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும். ம். அதாவது ஒரு பில்டப்பாகவே பேசிக்கிட்டே போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ம். அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை பேசி கடைசியில் போய் சிக்கலில் மாட்டிக்கும். ம். வாக்குஸ்தானம் நாக்கில் பாம்புன்னு எடுத்துக்கலாம். ம். இப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்ததுன்னா பில்டப் பேச்சுக்கள் தான் கொடுக்குமோ ஒழிய காரியம் நடக்காது. இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வருமா ஐயா? எல்லாமே பணம் சார்ந்த விஷயங்கள் சிக்கலாயிரும். ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய் சாரத்தில் போகிறார், ம். அடுத்து அட்டமாதிபதி சந்திரன் சாரத்தில் போகிறார், ம். அடுத்தது சூரியன் சாரத்தில் போகிறார். இப்போ இது எல்லாமே எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த ஒரு டீலிங்க்கு நல்லதல்ல. ம். நம்ம சிஸ்டத்தில் 2-8 காம்பினேஷன் என்பது பணத்தை உபயோகப்படுத்துறதுக்கு மிக மிகவும் எதிர்ப்பு செய்யக்கூடியது. பணம் போட்டு பணம் பண்ணுறதோ அல்லது கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கோ இந்த 2-8 மோசமான ஸ்தானம். 2-8ங்கிறது. ம். இப்ப 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதாவது கண்டங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரு வேற அங்கே இருக்கார். ம். இப்போ இந்த குரு கேது சேர்ந்தா கட்டிகள் ஃபார்ம் ஆகுது ம். உடம்புல வந்து. அப்புறம் பார்த்தா கேன்சர் கட்டி அது இதுன்னு பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. திடீர்னு ம். அந்த மாதிரி வர்றது இதெல்லாம் ஏற்கனவே சின்ன சிம்டம்ஸ் இருக்கவங்களும் அதை செக் பண்ணிக்கணும். ம். இப்போ ஈவன் நீங்கள் உங்களுக்கு வந்து குருவனுடைய திசா பற்றி நடந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ 8ல் கேது போகும்போது 8ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, குரு சனி புதன். ம். அதில் சனி தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். அவர் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார். இந்த சனி வேற புதன் சாரம் வாங்கியிருக்கார். இந்த புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதை, கேது வந்து கட்டிகள் சம்மந்தப்பட்டது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து. அது 8ஆம் இடம் சொல்லும்போது பேருன்னு சொல்லலாம். பேருக்கு களங்கம் உண்டாக்குறது. ஸோ இந்த மாதிரி நற்பெயர், அவமானம். அவமானம். அவமானம் அப்படின்போது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 8ஆம் இடத்துல கேது இருக்கார். ம். லக்ன ராசியாதிபதி குருவும் 8ல் இருக்கார். அப்போ இந்த 4, 8ங்கிறதுல இந்த 3 கிரகம் சேர்ந்து மிங்கிள் ஆகுது இல்லையா? இப்போ இந்த மிங்கிள் ஆகும்போது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல அவமானம், சொன்ன பேச்சை காப்பாற்ற முடியலன்னு. ஒரு சிலருக்கு வந்து அந்த உழைப்பு சார்ந்த விஷயத்தில் தவறுகள் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட, அந்த பொறுப்பில் தவறுகள் பண்ணிவிட்டு அப்போ உன்னை நம்பி கொடுத்ததுக்கு இப்படி பண்ணிட்ட பார்த்தியான்னு சொல்கிற அளவுக்கு பேச்சு வர்ற அளவுக்கு அவமானப்படுறது, இதை கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து வாகனம் சார்ந்து வீடு கட்டுறது சார்ந்து ஃபெயிலியர்ஸ், அதனால் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. இப்போ 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமி சனி, அங்கே வந்து வேகமாக நடக்காது வேலை. அதே மாதிரி 8ல் இருக்கிற கேது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவார். அப்போ இந்த 4, 8 சேர்ந்து இவரை பண்ணும்போது கேது சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு தொந்தரவு இல்லை, ஒன்றும் கிடையாது. சிறப்பு சிறப்புங்க. இப்போ வந்து வேலைன்னு சொல்லிட்டீங்க, வேலையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர் கிடைக்குமா? பதவி உயர்வு என்பது இப்போ திசா புத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் நடக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ராகு கேதுவே இருந்தாலும் புத்தியிலேயாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்துச்சுன்னா பதவி உயர்வு கிடைக்கும். அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து சனியோ புதனோ குருவோ இதெல்லாம் வந்து மைனஸ் தான். இப்போ குரு சனி புத்திகள் திசைகள் நடக்கிறவங்களுக்கும் மைனஸ் தான். மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 10க்கு 11ஆம் இடம் தான் 8. அதனால் வேலையை கட் பண்ணாது வளர்ச்சியை தடுக்கும்னு எடுத்துக்கணும். புரியுது ஐயா. அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து முற்றிலும் வெளியே வர முடியுமா? அதிகம்தான் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பிரச்சனை 6ஆம் இடத்துக்கு டெவலப் பண்ணி கொடுக்குற இடத்துல கேது இருக்கார். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது என்னென்னா, ராகு கேது நடக்கிறவங்க புது முயற்சிகளை இறங்க வேண்டாம், பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடாதீங்க. ஒரு 18 மாதம் அது வரைக்கும் வந்து பிரயோஜனம் இல்லைப்பா. லாஸ்ட் டைமு ராகு கேது வந்து 3-9 தானே இருந்தது. இப்போ இந்த 3-9ங்கிறது என்ன அப்படின்னா,
பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. பெருசாக சம்பாதிக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் வந்து கமிட்மெண்ட் இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. ஆனால் இந்த 18 மாதம் எப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு பழிபாவத்துக்கு ஆளாகி நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. அதனால கடன் வந்து அவாய்ட். இந்த காலகட்டத்தில் அவங்களோட ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் ராகு நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை, ம். கேது நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த உடம்புல வந்து கனெக்டிவிட்டி ஸ்தானம்னு இருக்கு. இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எலும்பு சேர்ற இடம் கனெக்டிவிட்டி ஜாயிண்ட்ஸு. அதே மாதிரி நம்ம மூச்சு, நுரையீரல் மூச்சு ஸ்தானம், பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், ரத்த நாளங்கள். இந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் அது பார்த்து. பூர்வீகத்திலேருந்து சொத்து வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக வச்சு வருமா? ஏற்கனவே வந்திருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக அது நடந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் தீர்வு இல்லைன்னா இந்த ராகு கேது பயிற்சி மாறிடணும். மாறினாத்தான் தீர்வாகும். இந்த பீரியடில் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா பூர்வீகங்கிறதே 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு 12ல் கேது இருக்காரு. அதே மாதிரி 3ஆம் இடம் தான் நமக்கு வந்து வரக்கூடிய டாக்குமெண்ட். ஒரு ஆவணங்கள் கிடைக்கணும்னா 3 வேலை செய்யணும், அதுவும் 2ல் இருக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. இந்த ராகுவோ கேதுவோ இந்த 2-8 இருக்கும்போது வீட்லேயும் சண்டை, வேலை பார்க்குற இடத்துலையும் சண்டைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து லக்ன அமைப்பில் இருக்கக்கூடிய இது வந்து மகாலட்சுமி. ஸோ அந்த மகாலட்சுமி வழிபாடை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. மகா கணபதி வழிபாடும் நல்லது. இந்த 2ஐயும் பண்ணிட்டு வந்துட்டு எதுவும் புது சிந்தனைகளுக்கு, புது பிரச்சனைகளுக்கு, ஜாமீன்களுக்கு, பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் இருந்தால் இவங்களுக்கு சேஃப்டி. எது விஷயத்துல கலக்காம இருக்கும். ஆமாம், இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக வந்து எந்த ஒரு திட்டமும் போட வேண்டாம். சிறப்பு. இப்போ நம்ம தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அதான் இதுதான் பண விஷயம் தான். பண விஷயம், ஆரோக்கிய விஷயம், இந்த 2மே கவனமாக இருக்கும். உறவு வந்து அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே ஓடிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். ஆமாம் ஆமாம், வாக்குவாதம். ஆனாலும் பிரிய மாட்டாங்க. இப்போ ஒரு சிலருக்கு டைவர்ஸ் கேஸ் நடக்குதுன்னு வைங்க, இழுத்துக்கிட்டே போகும். இந்த 2-8 என்ன பண்ணும், 8 வந்து கட் பண்ண பார்க்கும், நம்மளை வந்து பாதிக்கும். 2 வந்து அதை காப்பாற்றும். இப்போ இந்த ராகுக்கு அது விடாப்பிடியா அதை மாற்றி மாற்றி செயல்படுத்தும். இடையில சிக்கி தவிக்கிறது தனுசு ராசி. அதனால பாருங்க, ரொம்பவே பரிதாபத்துக்கு உண்டான அமைப்பு. 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு கேது, 2ஆம் இடத்துல ராகு. ஆனால் வேலையை கெடுக்காது. ஏதோ ஒரு அறிவுரை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாங்க, இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கேரண்டிக்கு போகாதீங்க. இல்லை இப்போ நம்ம வந்து பின்னால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் நம்பி செய்கிற வேலையில் இறங்காது. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.